நம்ம யூனா உட்காந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டேங்கோ சாப்பிட்ருக்கா. இது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு உட்காந்து டேங்கோ சாப்பிட்ருக்கா. அதெல்லாம் சரிப்பா, இவன் நம்ம நீங்கள் எதுக்கு உங்கள் ஹையராக எடுத்தீங்க, ஜோக் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம யூனா பண்ணி கலாய்ச்சிருக்கோம் நம்ம ஹீரோவை. இப்போ ஃப்ளாஷ்பேக் பற்றி நம்ம யூனா அவங்க அம்மா இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸுக்கு வர கூட்டம் கம்மியாக கேட்கும்போது நம்ம இந்த கிராண்ட் ஃபெஸ்ட் தாத்தா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வயசாக இருந்துச்சு, நம்ம கூட சீக்கிரம் புது கிராண்ட் ஃபெஸ்ட் வரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நிறையா பேர்த்த கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது அப்போ நான் சரி நான் தாத்தாவை இன்றைக்கி எப்படி ரிட்டையர் ஆகி சொல்லிட்டு இன்னிலேருந்து நான் பேசாமல் கிராண்ட் ஃபெஸ்ட் ஆகிறேன், அப்போ தான் இங்கே நிறையா கூட்டம் வர வைக்க முடியும், நான் பேசாமல் கிராண்ட் ஃபெஸ்ட் ஆயிரம் ஆகும் தான் யூனா அப்பயே கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக செயல்பட்டுருப்போம். ஸோ இதை பார்த்து எங்கள் அம்மாவே ஷாக்காயிருப்பாங்க, இந்த வயசில் எவ்வளோ பொறுப்பா அப்படின்னு பார்த்தா. அதுக்கு காடுக்கு இந்த மாதிரி மக்கள் இல்லாமல் இருந்தா அவளுக்கும் போர் அடிக்கும்ல, ஸோ நான் மக்களை கொண்டு வரேன் அப்படின்னு யூனா சொல்லியிருப்பான். யூனோட ஆசையும் தான் இந்த மாதிரி ஷைனுக்கு நிறையா மக்களை கொண்டு வரணும், ஷைனை ஃபேமஸ் ஆக்கணும், ஷைனுக்கு நிறையா மக்கள் பீப்புள்ஸை கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் அந்த டைரியில் ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பான். ஸோ இதுதான் அவங்களோட ட்ரீம் பண்ணுற வேண்டியதாக இருக்குல்ல. சாத்தான் நான் ஷைனை ஒரு பெட்டரான ப்ளஸ் ஆக்குவேன் அப்படின்னு ஒரு சபதம் கூட எடுத்துருப்பான். நான் சொல்லிட்டேன் ரொம்ப வெக்கமாக வருது, என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் வெக்கப்பட்டிருக்கான். இதில் வெக்கப்பட்டேன் இருக்குது சாம், நீ ஹெட் ப்ரிஸ்ட் ஆயிர வேண்டியதான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஹெட் பீஸ்ட் ஆகுதுங்கிறது நடக்காத காரியம். அதனால தான் அவங்க ஒரு பையனை ஹையர் பண்ணி அவங்கள ஹெட் பீஸ்ட் ஆகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ கேர்ள்ஸ் அந்த மாதிரி, ஸோ அதை விஷயம் தான் இங்கேயும் பேசிக்காக ஒரு இப்படி ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது நீ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம், நான் பிசாம் ட்ரீமை கிவ் அப் பண்ணிட்டு வேறு ட்ரீம் எடுக்கலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அதனால தான் இவன் புது ட்ரீம் யோசிக்கிறாளா அப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்றான். ஆனால் இந்த மாதிரி முட்டாத்தனமாக விஷயம்லாம் ஏன்ட்டு திணிக்காது, இந்த மாதிரி முட்டாத்தனமாக விஷயம்லாம் ஒன்று தான், நீ ஒன்னால் எட்ரிஸ்ட் ஆக முடியாது, அதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, ஸோ அதனால் நீ விற்று கொடுத்துட்ற. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல ஸ்ட்ரைன் பேஸ்ட் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னடா பண்ணுவேன் கேட்டால் முதல் வேலையை 3 பற்றி வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்போ நான் வேலை கலாச்சிட்டு இருக்கேன். அது வேலை விட்டு தூக்கிடுவோம்னா நான் வந்தேன்னு வச்சுக்கேன், என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவேன். பார்த்தாக்கினால ஓல்டு ட்ரெடிஷன் எனக்கு நம்பிக்கை கிடையாது, புது புது ஐடியாஸ் புது இன்னோவேஷன்ஸ் தான் பீப்புள்ஸை கொண்டு வர முடியும். அது மட்டும் தான் நான் உண்மையாக நடக்க போகுது சொல்லும்போது டேய் வாயை மூடுறா, நீ என்னடா நினச்சிட்டு இருக்கிற, நீ தான் டேக் ஓவர் பண்ண சொன்னேன். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமே ஒரு மக்களை திரும்ப கார்டு ப்ரே பண்ண வைக்கணும், அவங்க திரும்ப கார்டை நம்ப வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் டேங்கோட சாப்பி அங்கே வைக்கலான்ட்டு இருக்கேன், ஸோ அது வச்சு இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இவன் இத்தனை நாளாக அவங்க அம்மா இறந்து போனது ஸ்கேர் ஆகி மற்ற பேமெண்ட்டில் ப்ளேம் பண்ண விடாமல் ஷேடோவில் உட்காந்துருந்தா. ஸோ அந்த ஷேடோவில் நான் வெளில கொண்டு வரணும், அது என்னால் மட்டும் தான் முடியும். என்ன மாதிரி உன்னை நேர்சிஸ்டால அவளை வெளில கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இவனை நானே வெளில கொண்டு வர போகிறேன் அப்போ நம்பிடுறேன். பார்த்தீங்கன்னா அதாவது இவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் இந்த மாதிரி பேசியிருப்பான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேசியிருக்கானா அப்போ யூனா இந்த மாதிரி உனக்குலாம் இந்த மாதிரி தெரியாதா, இந்த ஸ்ட்ரைன் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸராக இருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் பிளேஸாக மாற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் கிவ் அப் பண்ண கிடையாது. நான் இந்த ஹெட் ப்ரீஸ் ஸ்ட்ரைனுக்காக மாறுண்டா ஒரு நாள் தோக்கடிச்சு நான் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைனை ஃபேமஸ் ஆக்குவேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு தான் யூனா அந்த இடத்துல கொஞ்சம் மோட்டிவேஷனை பேச ஆரம்பிச்சாலும். ஸோ இது பற்றி நம்ம ஹீரோ இதுதான் எதிர்பார்த்துட்டோமோ இவனை இதை மாதிரி தான் பேசணுன்னு. ஸோ முடிஞ்ச ட்ரை பண்ணிக்க, கண்டிப்பாக தோத்தா பாப்பா நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா இவங்க ஸ்கூலில், அதெல்லாம் சரி எதுக்கு இவ்வளோ பசங்க வந்திருக்காங்க அப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். ஏய் இங்கே பொண்ணுங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பசங்க நிறையா பேர் வருவாங்கடா, பார்த்து யூனாவனி விட்ட அவங்களே பிக்கப் பண்ணுவாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் யூனாவுமே பாப்புலரான பொண்ணு தான், அவளுக்கு பசங்க ட்ரை பண்ணுவாங்களா அப்போ நம்ம யோசிக்கும் போது அங்கே யாய்கிட்ட சில பசங்க பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ போய் தடுக்கிறோம் பார்த்தா யாயி அவங்கலாம் கையை கடை முறிச்சு போட்டுறா, யூரியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பசங்களை தெரிச்சு ஓடிடுறாங்க. நான் அசாயி கூடயும் மயூரோ கூடயும் வந்தேன், தொலைஞ்சு போயிட்டேன்ப்பா, கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண சொல்லும்போது சரி அவங்க கிட்ட சேர வரைக்கும் நான் கூட பேசாமல் இருக்கேன், நான் அவங்க கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற நம்ம சொல்கிறோம். உண்மையாவா ரியலி அப்படின்னு வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம ஹீரோ கூட இருக்கிறானுங்கிறதுக்காக. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஃபெஸ்டிவல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு மாதிரி ஸ்கூலில் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துக்குள்ளே அந்த ஒரு 100 ஹவுஸ் மாதிரி அங்கே கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம அவங்க 2 பேரும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம சொன்னால் ப்ளீஸ் கூட்டு போ அப்படின்னு கொஞ்சம் கேட்குறா. நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் வருது, இவன் இந்த மாதிரி நான் ஊரியாவை லவ் பண்ணுறேன்னு நம்ம ஊரியாட்டு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஞாபகம் வருது, அடாமல இவரை லவ் பண்ணுறாள் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு சரி போகிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றாக பார்த்து நம்ம யூனா பார்க்குறோம். நம்ம யூனா பார்த்து நம்ம ஹீரோக்கு மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டேங்கிறா. அப்போ நம்ம ஃப்ரெண்டு டக்குன்னு கிளம்ப அப்படின்னு தள்ளி விட்டு வந்துடுறா. இப்போது மாயிரோட்டு கால் வருது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அசாயியே விட்டுட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலை வந்துருச்சா, ஸோ அதனால் அசாயியை விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்குண்டு அவளை கவலைப்படுறது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுறது நீங்கள் போய் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ யாயிட்ட சொல்லிட்டு சரி போயிட்டு வாடா அப்படின்னு யாயுமே சிச்சுவேஷன் புரிஞ்சுட்டு அனுப்பிச்சுட்றான். நம்ம யாயி ஒரு ரூஃப் டாப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கணுமா, நான் யூரியா கூட டேட் பண்ணும் இந்த ஃபெஸ்டிவல் ஒன்றா சுற்றி பார்க்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாரு என் ஃபோன் பேட்டரியும் டெட் ஆகிடுச்சு, இப்போ என்னால் கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. உண்மையாக சொல்ல போனால் என்னோட ரைவல்ஸ் என்னோட அக்காங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் தான், அவங்கள தாண்டி என்னால் ஊரியா கூட நெருங்க கூட முடியாது. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜியான விஷயம். அவளை கிஸ் பண்ணிட்டேன், கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் இன்னுமே அவனால் அட்ராக்ஷன் கொண்டு வர முடியாது அப்படின்னு
யாய் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அசாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்களை ரூஃப் டாப்ல இருந்து அவங்க மனசுக்கு சொல்றாங்களா. அப்போ அசாய் நானும் பேசாம தான் பண்றேன் அப்படின்ட்டு, ஊரியா நீ முடி பண்ண கண்டுபிடிச்சி இங்கே மேலே வரல, நான் மட்டும் உனக்கு வெக்கம் வர மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஊருக்கு முன்னாடி சொல்லிடும்டா அப்படின்னு நான் அசாயி மேலே மைக்க பிடிச்சி பார்த்து கத்திட்டு இருக்கா. அசாயி அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அசாயி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா கரெக்டாக போய் அந்த ரூஃப் டாப் இருக்கிறா. ஸோ கத்திட்டு இருக்கா. கரெக்டாக போய் நம்ம ஹீரோ போயிட்டு போது சொல்லாதப்பா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நின்றுறான். ஆமாம் மோரல் எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்கேன், உன்னை பற்றி எல்லாருமே கவலைப்பட்டிருக்காங்க, நானும் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டேன், எதுக்கு இங்கே நின்றுருக்கேன் கேட்கும்போது சாரிப்பா என்னோட பேட்டரி டெட் ஆகிடுச்சு, அதான் நான் இங்கே நின்றுருக்கேன், சாரி நான் மன்னிச்சிட்டு அப்போ நம்ம அசாயி சொல்லிருக்கேன். சரி உன்னை வேணா கவலைப்பட்டுருக்காங்க, வா பேசாமல் நம்ம போகலாம் அப்போ நம்ம இருக்க போகும்போது நம்ம அசாய்க்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி நீ என் கூட டேட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு மைக்கிலே சொல்லிடுறா. ஸோ இது பற்றி அங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்டு நம்ம இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு டேட்டாக போகலாம் அப்படின்ட்டு நம்ம யூனாக்கு இது கேட்குது. நம்ம யூனா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஊரியா லவ் பண்ணுறேன்னு யூனாட சொல்லியிருப்பா. அவங்க யோசிச்சு பார்க்குறான், நானும் ஊரியாவும் ஒரு ஃபேமிலி மாதிரி, ஆனால் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை தானே யோசிச்சுட்டு, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை தானே அப்போ நம்ம யூனா யோசிக்கிறோம். ஸோ நம்ம யூனாக்கும் ஜலசியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்ட்டை வச்சு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ கேர்ள் கட்டபடி யூனா பாய் கட்டல் இருக்குங்க. அப்பா ப்ரோக்ராம் முடியும் போது கொஞ்சம் கிஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹைப் எது சொல்லும்போது அதெல்லாம் முடியாது இவங்க கலாச்சி விளாண்டுருக்காங்க நம்ம ஹீரோவையும் நம்ம யூனாவையும். ஸோ நம்ம ஷிராயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை பார்த்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு வேறு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரியா கேர்ள் ட்ரெஸ்லாம் அடிக்காதது பெரிய விஷயம், ஸோ பார்க்கறதுக்கோசம் வந்திருப்பாங்க. பரவாயில்ல எல்லாம் மாட்டாங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம யூனா கேட்குறா, இந்த மாதிரி நீ யாயும் அசாயும் எப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இப்போதைக்கு பேர் இந்த மேரேஜ் ஸ்டப்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் மூலம் என்னோட ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ண சொல்லும்போது நம்ம யூனோ ஆமாம் ஒன் ட்ரீம் நீ ஃபோக்கஸ் பண்ணி என் ட்ரீம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதான் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம யூனா சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ரோக்ராம் விட போது நான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், ஆனால் இந்த ஒரு உமன் பாடியில் இருக்கிறனால என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கோசம் நான் என் ட்ரீம் விட்டு கொடுக்கறது போது கிடையாது, கண்டிப்பாக இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யூனா அப்போ அந்த ப்ரோக்ராமில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓன் ட்ரீம்னா அது என் ட்ரீம் தான், ஓன் ட்ரீமில் பாதி அது என்னோட ட்ரீம், கண்டிப்பாக உன்னால் முடியும், நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், யூ கேன் டூ இட், உனக்கு முடியும். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராமாக்கோசம் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி அப்படி நம்ம ரியல் லைஃப்க்கோசமும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம யாய் யூனா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆவாங்க. நம்ம ஷிராய்க்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு அவள் பார்த்து அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுவா. நம்ம யூனா இதில் வெக்க பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஹீரோ கையை பிடிச்சி நம்ம சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்து நான் வெக்க பண்ணிட்டு இருப்பா. இப்போ அப்படியே ப்ரோக்ராம் முடிஞ்சது. நம்ம யூனா ரூஃப் டாப்பில் நின்றுக்கும்போது யோசிச்சு பார்க்குறான், அவன் ஏன் சொன்னது அப்படி இருக்குன்னு உப்பு தூக்கி போடும்போது நம்ம யூனா ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே வரும் உப்பெல்லாம் தூக்கி போட வேணாம், இது வேறு விஷயம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம யூனா சொல்கிறேன், நம்ம ஹீரோ பக்கத்தில் போனால் ஹார்ட்ராக ரேஸ் ஆகுது, பாடி ஹீட் ஆகுது, அவனை பார்த்தாலே எனக்கு பார்த்துன்னு போலகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது கன்ஃபார்மாக லவ் தான் அப்படின்னு நம்ம யூனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ இதோட பார்த்து இதில் எபிசோட் முடிச்சிடறாங்க.